கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து மதுரை செல்லும் பேருந்துகள் போக்குவரத்து விதிகளை மதிக்காமல் தன்னிச்சையாக செயல்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் ஒவ்வொரு நிறுத்தங்களிலும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பயணிகளும் பாதிப்பிற்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், தற்போது அந்த காட்சிகளை நாம பார்த்தோம். பொதுவா இந்த அரசு பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் மீது கூறப்படும் குற்றச்சாட்டுகள் என்ன, விவரமா சொல்லுங்க. கண்டிப்பா தமிழரசன், அதாவது இதுல குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், அந்த வீடியோ காட்சியில் பதிவாகும் பொழுது இறுதியாக அந்த ஓட்டுநரிடம் அந்த மோட்டார் வாகன ஆய்வாளர் கேட்டிருப்பார், உங்களது பெயர் சொல்லுங்கள், அந்த வாகனத்தை எண்ணிக்கை சொல்லுங்கள் என்று கேட்டால், பேருந்தோட பஸ்ஸோட நம்பர் எழுதிக்கோங்க, பேர்லாம் சொல்ல முடியாது, வேணா நான் போக்குவரத்து மினிஸ்டர்கிட்ட பேசிக்கிட்டு நான் பெட்டிஷன் போட்டுக்கிட்டு தான் அப்படிம்பாரு. சோ இந்த மாதிரியான ஒரு மிரட்டல் என்பது ஒரு நேர்மையாக செயல்படக்கூடிய ஒரு மோட்டார் வாகன ஆய்வாளர்களுக்கு தொடர்ச்சியாக ஏற்படுவதாக இந்த பகுதியில் உள்ள இந்த சிறப்பு ஆய்வாளராக வந்திருந்த அந்த மெர்சி அவர்களாகட்டும், அதே போல கோவில்பட்டி மோட்டார் வாகன ஆய்வாளராகட்டும், அதே போல தூத்துக்குடி ஆய்வாளராகட்டும், அவர்களுக்கும் இந்த நிலை தொடர்ந்து ஏற்படுவதாக இங்குள்ள பொதுமக்களே சொல்கிறார்கள். அவர்கள் முன்னிலையில் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கிறார்கள். அதாவது ஒரு நேர்மையாக செயல்பட்டு கயத்தார் ஊருக்குள் வர வேண்டிய பேருந்து ஏன் வரவில்லை என்று கேட்டதற்கு தான் இந்த மாதிரியான ஒரு விவாதம் எழுந்தது. பின்னர் அவர்களுக்கு எதிராக, அதிகாரிக்கு எதிராக மக்களை திசை திருப்பக்கூடிய ஒரு சூழலும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கிறார்கள். நாம் இருக்கக்கூடிய பகுதி கயத்தார். இந்த கயத்தார் என்பது வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடமாக பார்க்கப்படுகிறது. வரலாற்று சின்னமிக்க ஒரு பகுதி. ஆனால் இந்த பகுதியில் சுற்றிலும் சுமார் 70க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கான சந்திப்பாக இந்த கயத்தார் ஊர் பார்க்கப்படுகிறது. எனவே இங்கு இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் பெரும்பாலும் மாணவர் விவசாயங்கள் நடைபெறக்கூடிய பகுதியாக இருக்கிறது. அவர்கள் விவசாயத்திற்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்வதற்கும், அதே போல கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகளாகட்டும், அதே போல தொழில் சார்ந்து மற்ற இடங்களுக்கு செல்வதாகட்டும், அனைவருமே இங்கு வந்து செல்லக்கூடிய பேருந்துகளை நம்பித்தான் இருக்கிறார்கள். ஆனால் நாளொன்றுக்கு சுமார் 320 வாகனங்கள் பேருந்துகள் வந்து செல்லக்கூடிய இந்த கயத்தார் தான் தற்பொழுது வெறும் 60லிருந்து 70 பேருந்துகளுக்குள் மட்டுமே வருவதால் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை சந்தித்து வருவதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த ஒளிப்பதிவு, அதாவது இந்த செல்போனில் படம் பிடித்த இந்த பகுதியைச் சேர்ந்த நபர் நம்மோடு இருக்கிற மைக்கேல் இருக்கா, அவர்கிட்ட கேட்கலாம். சார், என்ன சூழ்நிலை அந்த படம் எடுக்கப்பட்டது, என்ன நடந்தது அங்கே சொல்லுங்க சார். அது வந்து நாங்க வர்ற கடந்த 26ஆம் தேதி வந்து கடையடைப்பு போராட்டம் வச்சிருந்தோம். அதன் அடிப்படையில் வந்து அந்த மெர்சிங்கிற ஒரு மேடம் வந்து, ஆர்டிஓ மேடம் வந்து இங்க பைபாஸ் ரைடர்னு சொல்லி இருக்கிற பஸ்கள்லாம் வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது ஆய்வு பண்ணும்போது வந்து அங்க உள்ள அந்த டிரைவர் இறங்கி வந்து அந்த அம்மாட்ட ரொம்ப தரக்குறைவாகவும் பேசி, அந்த அம்மாட்ட வந்து நான் மினிஸ்டர்கிட்ட பேசுவேன், இல்லைன்னா பேசஞ்சர் நடு ரோட்ல உட்கார வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வல்கரெல்லாம் பேசினாரு. இந்த மாதிரி வந்து ஒரு அரசு அதிகாரிகளுக்கே இந்த பெரிய, அதுவும் ஒரு கிரேட் 1 ஸ்டாஃப்ஸுக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமைனா, எங்களை மாதிரி பேசஞ்சர்ஸ் நாங்க அந்த பஸ்ல வரும்போது எங்களை என்ன மாதிரி எல்லாம் பேசியிருப்பாங்க. ஒவ்வொரு அப்பாவி மக்களும் இந்த பஸ்கள்ல வரும்போது சந்திச்ச பிரச்சனையெல்லாம் நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா கண்ணீர் வரும். அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு மக்களும் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கயத்தார் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை நாங்க கையில எடுத்து பண்றோம் அப்படின்னா அவ்வளவு மக்களும் ஆதரவு இருக்குன்னா அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அவ்வளவு கனவு நம்மோட சார் சொல்லுங்க, அங்க பேருந்து நிக்கப்படுறதுனால இங்க வரவங்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான சங்கடங்கள் ஏற்படுது? அதாவது மதுரையிலிருந்து மதுரை டு நாகர்கோவில் வண்டியில சார், மதுரையிலிருந்து 80 ரூபா டிக்கெட் எடுத்து நம்ம கயத்தாருக்கு வரோம். ஆனா டோல்கேட்ல இருந்து 1.5 கிலோமீட்டருக்கு கயத்தாருக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சு வரோம்னா 100 ரூபா ஆகுது. அப்ப சாதாரண ஒரு விவசாய குடிமக்கள், சாதாரண நடுத்தர மக்கள்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு வந்து ஒரு நபர்கிட்ட ரூபாய் இருக்கும், ஒரு நபர்கிட்ட ரூபாய் இருக்காது. அந்த சிரமம் சந்திக்கிறாங்க. இன்னொன்னு, பெண்கள் வந்து டோல்கேட்ல இறக்கி விட்டா ஊர்களுக்கு உள்ள வந்து பாதுகாப்பா வர முடியல. வர்ற வழியில வந்து சங்கிலியை பறிக்கிறது, இல்ல என்னென்ன ஒரு அசம்பாவித சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அது சம்பந்தமான சட்ட ஒழுங்கு நடக்கும். சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. இது போக இந்த சுமார் 4 ஆண்டு காலமாக தங்க நாற்கரை சாலை திட்டம் வந்ததுக்கு அப்புறம் 4 ஆண்டு காலமாக கயத்தார்களை பொதுமக்கள், கயத்தார் சுற்றி இருக்கிற 76 கிராம மக்களும் விவசாயிகளும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ள வந்து பஸ் ஏறி நிம்மதியா போக முடியல, அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கு. இது சம்பந்தமா ஊர் பொதுமக்கள் கட்சி பார்க்காம எல்லாரும் போராடிக்கிட்டே இருக்கோம். நாங்க தொடர்ந்து போராடுறோம். இந்த போராட்டத்தின் விளைவாக 3-4 தடவை வந்து சப் கலெக்டர் தலைமையில பீஸ் கமிட்டி போட்டாங்க. சப் கலெக்டர் இது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. விருதுநகர்ல அங்க உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டு விருதுநகர்ல பஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் வந்து இது சம்பந்தமா இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. இப்போ 26ஆம் தேதி கயத்தார்ல 300க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து கருப்பு கொடி கட்டி நாங்க போராட்டம் அறிவிச்சோம். இந்த போராட்டத்துக்கு எந்த விதமான அரசு அதிகாரிகளும் வந்து இதுவரைக்கும் ஏன் இப்படி கடை அடைப்பு செய்யறீங்க,
இதுக்கு என்ன உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் வர இது வந்து அரசு அதிகாரிகள் வந்து கேட்கல. அதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றால் கூட இன்னும் வரைக்கும் ஒரு சரியான தீர்வு என்பது இல்லை. வெறும் வாய்மொழி உத்தரவாகத்தான் பல்வேறு முறை கோட்டாட்சியர் மூலமாகவும் அதே போல மேலதிகாரிகள் மூலமாகவும் பிறப்பிக்கப்படுகிறது. ஆனால் அந்த உத்தரவுகள் பின்பற்றப்படாததால் தான் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருவதாக இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் தெரிவிக்கின்றார்கள். தமிழரசன், ஒரு கேள்வி என்னன்னா, ஓட்டுநரும் சரி நடத்துனரும் சரி அரசு பேருந்து இயக்குபவர்களுக்கு இந்த மாதிரி தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அதிகாரம் எப்படி கிடைக்கும்? என்ன மாதிரியான பொறுப்புகள் அவர்களுக்கு இருக்கு? கண்டிப்பா காயத்ரி, அதாவது பேருந்துகள் என்பது பைபாஸில், அதாவது நாகர்கோவிலிருந்து மதுரை செல்வதாகட்டும் சுமார் 230 கிலோமீட்டருக்கு மேல் வருகிறது. இந்த பைபாஸ் புறவழிச்சாலை செல்வது என்பது எஸ்சிடிசி என சொல்லக்கூடிய போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் விரைவு பேருந்து, சாதாரண பேருந்துகள் என்று 2 தான் உண்டு. அந்த விரைவு பேருந்து என்பது எஸ்சிடிசி என்று சொல்லப்படக்கூடியது. அந்த பேருந்துகளுக்கு மட்டும்தான் பைபாஸ் செல்ல அனுமதி உண்டு. ஆனால் சாதாரண பேருந்துகள் எல்லாமே மதுரை டு நாகர்கோவில், அதுபோல நாகர்கோவில் டு மதுரை மற்றும் திருச்சி, திருப்பூர் என்று சொல்லக்கூடிய பேருந்துகள் எல்லாமே அனைத்துமே நாகர்கோவில், நெல்லையிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த பேருந்துகள் ஒவ்வொரு பகுதிகளும் நிற்கக்கூடிய பகுதிகளில் நின்று செல்ல வேண்டும். இதற்காக தனி ஜிஓ என்று தேவையில்லை. இதுதான் முறை. ஆனால் அந்த விதிமுறைகளை மீறித்தான் இந்த பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஒவ்வொரு பகுதிகளை தாண்டியும் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு பைபாஸ் ரைடர் என்று செல்லப்படுகிறது. பைபாஸ் ரைடர் என்று ஒட்டுவதற்கோ 1 to 1 N to N என்று போடுவதற்கோ எந்த வகையிலும் அதற்கான அனுமதிகளே கிடையாது. அது சட்டப்பூர்வமான விதிமுறைகள் கிடையாது. ஆனால் மக்களின் தேவைகளுக்காக நாங்கள் விரைவாக செல்ல வேண்டும் என்பதற்காக செய்வதாக போக்குவரத்து தரப்பில் சொல்லப்படுகிறது. அதுவும் அந்தந்த டிப்போக்களில் சொல்லப்படுகிறது. இது குறித்து நாம் தற்பொழுது காலையில் இங்கு வரும்பொழுது, இந்த கயத்தார் பகுதிக்கு வரும்பொழுது, கள ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது நேரடியாக கண்ட காட்சி என்னவென்றால், செக்கிங் இன்ஸ்பெக்டர் சொல்லக்கூடிய அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் தனிமையாக நின்று அந்த புறவழிச்சாலை நின்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவரிடம் கேட்டபொழுது இருக்கிறார், அதாவது நாகர்கோவிலிருந்து திருச்சிக்கு 3 பேருந்துகளும், மதுரைக்கு 4 பேருந்துகளும், திருப்பூர் செல்வதற்குரிய 5 பேருந்துகள் என குறிப்பிட்ட பேருந்துகளுக்கு மட்டுமே, அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு 20 பேருந்துகள் மட்டுமே இந்த பைபாஸ் ரைடர் என்ற பெயரிடப்பட்டு அனுமதிக்கப்படுகிறது. அதுவும் மக்களின் வேண்டுகோளுக்கு எனக்கு. ஆனால் அதுக்கும் அனுமதி கிடையாது. மோட்டார் வாகன சட்டப்படி அதுக்கு அனுமதி கிடையாது. பைபாஸ் ரைடர் என்று செல்வதற்கு அனுமதி கிடையாது. ஆனால் இயக்கப்படக்கூடிய இந்த 20 பேருந்துகள் தவிர சுமார் 300க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகிறது. 320 பேருந்துகள் மேல் இயக்கப்படுகிற நாள் ஒன்றுக்கு. அந்த 320 பேருந்துகளில் பெரும்பான்மையான பேருந்துகள் இந்த மாதிரியான அனுமதி இல்லாது ஸ்டிக்கர் ஒட்டி செல்கின்றன. இதனை பிடித்து அதை நிறுத்தி அதனை அபராதம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள், அதாவது அதற்கு முறையான அனுமதி உண்டு மோட்டார் வாகன ஆய்வாளருக்கு. ஆனால் அப்படி செய்யக்கூடிய மோட்டார் வாகன ஆய்வாளர் தான் அந்த ஓட்டுநர் தரக்குறைவாக, அதாவது அது மட்டுமில்லாது மந்திரியிடம் சொல்லி நடவடிக்கை எடுப்பேன் என்று மிரட்டுகிறார். எனவே இந்த மிரட்டல் துணியில் செயல்படக்கூடிய இந்த நபர்களை சரியான நடவடிக்கை எடுக்கக்கூடிய டிப்போக்கள் சரியா செயல்படுகிறதா, அந்த மண்டலங்கள் சரியா செயல்படுகிறதா என்றால் அதற்கான சரியான ஒரு பதில் கூட அவர்கள் தரப்பிலிருந்து கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் பெரும்பாலும் இங்கு இருக்கக்கூடிய நாகர்கோவில் மண்டலங்களாகட்டும், மதுரை மண்டலங்கள், இந்த மண்டல அதிகாரிகள் தான் இதை முழுமூச்சாக செயல்படுவதாக தெரிவிக்கிறார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய அளவில் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயம் இது. ஏனென்றால் இவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக, அதிகமான லாபம் சம்பாதிப்பதற்காக இந்த மாதிரியான போக்குவரத்து ஈடுபடுகிறார்கள் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அதே போல நாம் இருக்கக்கூடிய இந்த கயத்தாரில் வியாபாரிகள், பொதுமக்கள், விவசாயிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்தும் கேட்கலாம். காயத்ரி, காசி இருக்கா, அவற்றை கேட்கலாம். சார் சொல்லுங்க, எந்த மாதிரி அளவில் வியாபாரிகள் எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க இந்த விஷயத்தில்? கயத்தார் வியாபார சங்க செயலாளர் காசிமதின் பேசுகிறேன். கயத்தார் வியாபாரத்தில் கயத்தாரில் வந்து 1000 கடைகள் இருக்குது. 1000 கடைகளுக்கும் 76 கிராமத்து மக்கள் நம்பி தான் நாங்கள் வியாபாரம் செய்து வருகிறோம். ஆனால் கிராமத்து மக்கள் கயத்தார் உள்ள வந்து செல்வதற்கு டோல்கேட்டிலே வரக்கூடிய இறக்கிவிட்டு அங்கிருந்து கயத்தார் உள்ளே வருவதற்கு 2 கிலோமீட்டருக்கு ஆட்டோ கட்டணம் செலுத்தி அவ்வளவு வர இயலவில்லை. போக்குவரத்து துறையில் நாங்கள் பலமுறை போராடியும் பேச்சுவார்த்தை நடத்தியும் தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. உயர் அதிகாரிகள் இதுக்கு நடவடிக்கை எடுக்கும்படி நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். அதாவது கயத்தார் மட்டுமல்ல, இதற்கு முன்பாக நாங்குநேரி நிறுத்த வேண்டும், இந்த நாங்குநேரிக்குள்ளும் ஊருக்குள் வருவதில்லை என்று தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்றது. அதற்கான அமைதி பேச்சுவார்த்தை கூட்டங்கள் நடைபெற்றது. எனவே நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நாங்குநேரி ஆகட்டும், அதே போல இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கயத்தார் ஆகட்டும், இரண்டுமே தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவதாக இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வந்தாலும் இன்று வரை அதற்கு போக்குவரத்து கழகங்கள் அதற்கான சரியான ஒரு விடை கொடுக்கப்படவில்லை. இதற்காக முன்னெடுக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், அதே போல அதாவது கோட்டாட்சியர் ஆகட்டும், அவர்களும் எந்த ஒரு முடிவும் மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை இந்த மக்கள் தெரிவிக்கிறார்கள். சமீபத்தில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் எடுத்த முடிவின் பேர், ஒரு நடவடிக்கையின் பேரில் தான் அந்த விருதுநகர் மாவட்டத்திற்குள் அந்த பேருந்துகள் வந்து செல்கின்றன. எனவே இந்த மாதிரியான ஒரு சூழலை எல்லா பகுதிகளிலும், அதாவது கயத்தாரிலும் அந்த நாங்குநேரிலும் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பது இந்த மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கிறது. காயத்ரி, கண்டிப்பா நாகராஜன், அரசு போக்குவரத்து கழகம் என்பது மக்களின் சேவையை பிரதானமாக முன்னிறுத்தி செயல்பட வேண்டியது. இதுபோன்ற ஒரு சில ஓட்டுநர் நடத்துனர்களின் தனிப்பட்ட விருப்பம் போல் செயல்படுவதனால் மக்களும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். இனியாவது இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடராமல் இருக்கும் என்று நாம் நம்பலாம். கள ஆய்வு மேற்கொண்டு கள தகவல்கள் வழங்கியமைக்கு உங்களுக்கு நன்றி நாகராஜன்.